ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்க போவது சுன்னத்தான உபரியான தொழுகைகளில் துஹா தொழுகையை பற்றிதான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில் அது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றுத் தருகின்ற வணக்கங்களாகும். ஒரு அடியான் ரப்பின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருப்பதற்கு உரிய ஒரு சிறந்த ஊடகமாக உபரியான வணக்கங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த தொடரிலே நாம் இந்த உபரியான வணக்கங்களில் சுன்னத்தான ஒரு தொழுகையாக திகழ்கின்ற இந்த துஹா தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றி முதலாவதாக நாம் பார்ப்போம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இந்த செய்தி புகாரிலே இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு மனிதன் தனது உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டுக்கும் அவன் சதகா செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹும் சதகாவாக இருந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறான். அல்லாஹுவை துதிப்பதாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் ஒரு மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹும் சதகாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று ஒவ்வொரு தஹ்லீலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறான், இதுவும் ஒரு சதகாவாக தர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது. வகுல்லு தக்பீரத்தின், ஒவ்வொரு தக்பீரும், அவன் சொல்கின்ற ஒவ்வொரு தக்பீரும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறான், இதுவும் சதகாவாக தர்மமாக இருக்கிறது. வஅம்ருன் பில் மஅரூஃபி சதகா, நன்மையை ஏவுகின்றான், இதுவும் தர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று வனஹியுன் அனில் முன்கர், ஒரு தீமையை தடுக்கின்றான், இதுவும் தர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது. வயூஜிஸு மின் ذلك ركعتان يركعهما من الضحى, இந்த அனைத்து கூலிகளையும் மொத்தமாகவே பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக துஹாவுடைய 2 ரக்காத்துகள் அமைந்திருக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதாவது ஒரு மனிதன் தனது உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டுக்கும் சதகா தர்மம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, எவைகளெல்லாம் சதகாவுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்று தெளிவுபடுத்திவிட்டு இறுதியாக சொல்கிறார்கள், இந்த அனைத்து நன்மைகளையும் ஒரு விடயத்தின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி, அதுதான் துஹாவுடைய 2 ரக்அத்துகள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த செய்தியினூடாக இந்த துஹாவுடைய தொழுகையின் சிறப்பை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதேபோன்றுதான் மற்றொரு செய்தியிலே புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வரக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மனிதனுடைய உடலிலே 360
மூட்டுக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஒவ்வொரு மூட்டுக்கும் அவன் தர்மம் செய்ய வேண்டும், சதகா செய்தாக வேண்டும். அப்போது நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், வமை யுத்தீகு ذلك யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நம்மில் யார்தான் இதற்கு சக்தி பெறுவார்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நினைப்பது போன்று, அதாவது பொருளாதாரத்தின் மூலம் செய்யப்படுகின்றது மாத்திரம்தான் சதகா, தர்மம் என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்கிறார்கள். நீங்கள் மஸ்ஜிதிலே யாரோ ஒருவர் எச்சிலை உமிழ்ந்திருக்கிறார், அதை பார்க்கிறீர்கள், அதை நீங்கள் அப்படியே மண்ணை கொண்டு மூடி விடுகிறீர்கள் என்று சொன்னால் அதுவும் தர்மம் தான். பாதையிலே நீங்கள் நடந்து செல்கிறீர்கள், மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது, அதை நீங்கள் அகற்றுகிறீர்கள், அதுவும் சதகா, தர்மம் தான். இந்த எதுவும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தொழக்கூடிய துஹாவுடைய 2 ரக்காத்துகள் இந்த கூலிகள் அனைத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக போதுமானதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த செய்தியை நாம் அபூதாவுத் போன்ற கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. எனவே துஹாவுடைய 2 ரக்காத்துகளை பொறுத்தவரையில் அது எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் இதற்கு மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. சதகாக்கள், தர்மங்கள் அனைத்துடைய நன்மைகளையும் ஒட்டுமொத்தமாக பெற்றுத் தருகின்ற ஒன்றாகத்தான் இந்த தொழுகை அமைந்திருக்கிறது. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபித்தோழர்களுக்கு இந்த தொழுகையை வசியத்தாகவே செய்திருக்கிறார்கள். வசியத்தாகவே செய்தார்கள் என்பதற்கு சான்றாக வருகின்ற செய்திகளிலே புகாரிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தியை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது உற்ற தோழராக இருக்கக்கூடிய, நேசத்துக்குரியவராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் எனக்கு 3 விடயங்களை உபதேசம் செய்தார்கள். அந்த 3ஐயும் நான் மரணிக்கின்ற வரை அவைகளை விடவே இல்லை, தொடர்ந்து செய்து வந்தேன் என்று சொல்கிறார்கள். அதில் முதலாவதாக சொல்கிறார்கள், ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் நோக்குமாறு எனக்கு அவர்கள் வசியத் செய்தார்கள். அதேபோன்று துஹாவை தொழுமாறு எனக்கு வசியத் செய்தார்கள். இரவிலே தூங்குவதற்கு முன்னால் வித்ரை தொழுது கொள்ளுமாறு எனக்கு வசியத் செய்தார்கள். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு செய்த இந்த 3 வசியத்துகளையும் நான் விடாமல் தொடர்ந்து செய்து வந்தேன் என்று சொல்கிறார். இந்த செய்தியிலே அல்லாஹ்வின் தூதர் துஹாவுடைய தொழுகையை ஒரு நபி தோழருக்கு வசியத்தாக செய்தார்கள். இதை யாரும் எப்படி விளங்கிவிடக் கூடாது என்றால், இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம் உரியது, இது அவர்களுக்கு மாத்திரம் உரிய ஒரு வசியத் என்று விளங்கக்கூடாது. ஏனென்றால் நபி அவர்கள் அப்படி சொல்லவில்லை. நபி அவர்கள் அப்படியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தியிருந்தால் அப்படி விளங்கலாம், இது உமக்குரியது மாத்திரம்தான் என்று சொல்லி இருந்தால் அது அவர்களுக்குரியதாக மாத்திரம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அப்படி இங்கு நபி அவர்கள் சொல்லவில்லை. இது ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் செய்த வசியத்தாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு நேசத்துக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயங்களை உபதேசம் செய்தார்கள். நான் அந்த 3ஐயும் உயிரோடு வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையில் நான் அந்த 3ஐயும் விடவே இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் நோக்குமாறு எனக்கு உபதேசம் செய்தார்கள். துஹாவுடைய தொழுகை எனக்கு உபதேசம் செய்தார்கள். இரவில் வித்ரை தொழுமாறு எனக்கு உபதேசம் செய்தார்கள். இந்த 3ஐயும் நான் விடவே இல்லை என்று அவர்களும் சொல்கிறார்கள். எனவே இந்த செய்தியும் துஹா தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்ற செய்திகளாகும். அடுத்ததாக நாம் இதிலே பார்க்க வேண்டிய மற்றொரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த வித்ர் தொழுகை சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளில் இதனுடைய ரக்காத்துகள், இந்த தொழுகையினுடைய எண்ணிக்கை, ரக்காத்துகளுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக வருகின்ற செய்திகளிலே நாம் பார்க்க வேண்டிய முதலாவது செய்தியாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே
அந்த மக்காவுடைய வெற்றியினால் அவர்கள் நுழைந்து அவர்கள் உழு செய்துவிட்டு என்ன செய்கின்றார்கள்? அங்கு 8 ரக்அத்துகள் தொழுகின்றார்கள். 8 ரக்அத்துகள். இந்த தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அவசரமாக இந்த தொழுகைகளை தொழுதாலும் ருக்குவை சுஜூதை முழுமைப்படுத்தியவர்களாக நிறைவுபடுத்தியவர்களாக இதை தொழுதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த 8 ரக்அத்துகளை பொறுத்தவரையில் இது லுஹாவுடைய தொழுகையாகத்தான் இந்த தொழுகை அமைந்திருக்கிறது. ஹதீஸ்களை அறிஞர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை இந்த தலைப்பின் கீழ் கொண்டு வருகிறார்கள். யுஸல்லில் லுஹா என்று சொல்லி தெளிவாக அந்த ஹதீஸுடைய ஆரம்பத்திலே வருகிறது. ஹதீஸுடைய ஆரம்பத்திலே லுஹாவை தொழுதார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் தொழுதார்கள் என்ற செய்தியிலே இந்த செய்தி மிக தெளிவாக சொல்கிறது. அதேபோன்று முஸ்லிமுடைய ஒரு அறிவிப்பிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹாவை 4 ரக்அத்துகளாக தொழுவார்கள். அதைவிட விரும்பினால் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவர்கள் அதிகரித்துக் கொள்வார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியை நாம் பார்க்கின்ற போது லுஹாவுடைய தொழுகை இத்தனை ரக்அத்துகள் தான் என்று மட்டுப்படுத்தப்படவில்லை என்பதை இந்த செய்தியின் மூலம் விளங்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹாவை 4ஆக தொழுவார்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் நாடியபடி இன்னும் அதிகரிப்பார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த செய்தியிலிருந்து நாம் விளங்கலாம் 8 ரக்அத்துகள் தான் கூடுதலானது, 2 ரக்அத்துகள் தான் மிக குறைந்தது என்று நாம் விளங்க வேண்டும். 2 ரக்அத்துகள் என்பது மிக குறைந்ததாக சொல்லலாம். ஆனால் அதிகமான ரக்அத்துகள் 8 தான் என்பது அல்ல, அதை விடவும் தொழ முடியும் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. அதேபோன்று என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 ரக்அத்துகளாகவும் தொழுதார்கள் என்பதற்கு அல் முஅஜமுல் அவ்ஸத் லி தபரானி கூறிய அந்த கிரந்தத்திலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 ரக்அத்துகள் லுஹா தொழுவதை நான் பார்த்தேன், அதற்கு பிறகு நான் அதை விடவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே 6 ரக்அத்துகள் தொழுதார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. அபூதாவுடைய மற்றொரு ரிவாயத்திலே எப்படி வருகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்கிறார்கள், ஆதமுடைய மகனே, லா துஅஜிஸ்னி மின் 4 ரக்அத்தின் ஃபி அவ்வலி நஹாரிக், பகலுடைய ஆரம்பத்திலே 4 ரக்அத்துகள் தொழுவதை விட்டு நீ இயலாமலாகி விடாதே, அது அந்த நாளுடைய இறுதி வரை உனக்கு போதுமானதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக குறிப்பிடுகிறார்கள். இது அபூதாவுதில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்ப இந்த செய்தியிலே பார்க்கின்ற போது 4 ரக்அத்துகள் என்பதையும் பார்க்கலாம். அது மாத்திரமல்லாமல் இந்த தொழுகையினுடைய சிறப்பு முக்கியத்துவத்தையும் இதன் மூலம் விளங்கலாம். அடுத்ததாக மற்றொரு செய்தியிலே, இந்த செய்தி புகாரில் இடம்பெறுவது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹாவை தொழுததை நான் பார்த்ததே இல்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள். கூறிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், நான் லுஹாவை தொழுது வருகிறேன், நான் லுஹாவை தொழுது வருகிறேன் என்று சொல்கிறார்கள். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய நாங்கள் ஆரம்பத்தில் சில ரிவாயத்துகளை பார்த்தோம், அதற்கு முரண்படுவது போன்று இது தென்படுகிறது. உண்மையிலேயே இந்த செய்திகளை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கக்கூடிய நேரங்களில், அந்த நேரங்கள் எல்லா நேரங்களிலும் அவர்களோடு தான் இருந்தார்கள் என்பதல்ல. அவர்கள் அதிகமாக வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஏனைய மனைவிமார்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே அதனால் இந்த செய்தியை நாம் எப்படி விளங்கக்கூடாது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹாவை தொழவே இல்லை என்று விளங்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த செய்திகள் எல்லாம் தொழுதார்கள் என்பதற்கு மிக தெளிவான சான்றாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு காரணமும் நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இதையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இதை ரிவாயத் செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹாவை தொழுததை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு, ஆனால் நான் லுஹாவை தொழுது வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சில அமல்களை அவர்கள் செய்ய விரும்பினாலும் அதை அவர்கள் விட்டுவிடுவார்கள் ஒரு காரணத்துக்காக.
அது என்ன காரணம் என்று சொன்னால், மக்களுக்கு அது கடமையாகி விடுமோ, அதன் மூலம் மக்களுக்கு அது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தின் காரணத்தால், பயத்தின் காரணத்தால் நபி அவர்கள் விட்டு விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த காரணம் மிக தெளிவாக வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தொடர்ச்சியாக செய்து வரவில்லை. அதனால்தான் சில நபித்தோழர்கள் என்ன சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹாவை தொழவே இல்லை என்று அறிவிப்பதற்குரிய காரணம், ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக இதை செய்து வரவில்லை. நீங்கள் அதற்கு மற்றொரு சான்றை பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் முஜாஹிதும் அதே போன்று உர்வத் இப்னு ஜுபைர் இவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற போது மக்கள் மஸ்ஜிதிலே துஹா தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப கேட்கிறாங்க, இந்த தொழுகை பற்றி அவர்களிடம் நாம் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு பித்ஆ என்று சொன்னார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை உம்ராக்கள் செய்தார்கள் என்று நாம் கேட்டோம். 4 என்று சொல்லிவிட்டு அதில் ஒன்றை ரஜபிலே செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலே உம்ரா எதையும் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். அப்ப எனவே இந்த இடத்தில் நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பித்ஆ என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதிலிருந்து நாம் விளங்க வேண்டிய விடயம், அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா தொழுகை தொழுது அவர்கள் பார்க்கவில்லை என்பதைத்தான் நாம் இங்கு விளங்க வேண்டியிருக்கிறது. ஏன் ரசூலுல்லாஹி தொடர்ச்சியாக இதை தொழுது வரவும் இல்லை. அந்த நேரத்தில் அவர்கள் அதை பார்த்திருக்க வாய்ப்பில்லாத காரணத்தால் இப்படி ஒரு பதிலை அவர்கள் இங்கு சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த செய்திகளை முரணில்லாமல் விளங்க வேண்டும், முரண்படாமல் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகளை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். அடுத்து மற்றொரு ரிவாயத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் அப்துல்லாஹ் இப்னு ஷகீக் என்பவர் கேட்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹா தொழுதார்களா என்று கேட்கும் போது, அவர்கள் ஏதாவது ஒரு பயணத்திலிருந்து திரும்பினால் தான் தொழுவார்கள், இல்லை என்றால் தொழமாட்டார்கள் என்ற ஒரு செய்தியும் முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. பயணத்திலிருந்து திரும்பினால் மாத்திரம்தான் தொழுவார்கள், இல்லை என்றால் தொழமாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இதையும் நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று தான் விளங்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக துஹாவுடைய ரகாத்துகளை பொறுத்தவரையில் அது 2ஆகவோ அல்லது 4ஆகவோ 6ஆகவோ 8ஆகவோ அதைவிட அதிகமாக தொழ விரும்பினால் அப்படி தொழுது கொள்வதற்கு ஹதீஸ்களிலே ஆதாரம் இருக்கிறது. அதே போன்று இது சம்பந்தமாக திர்மிதியிலே வருகின்ற ஒரு ரிவாயத்திலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், எவர் 12 ரகாத்துகள் துஹாவை தொழுவார்களோ அல்லாஹ் தஆலா அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்புகிறான், கட்டுகிறான் என்று ஒரு செய்தி வருகிறது. இது ஒரு திர்மிதியிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் இதிலே பலவீனம் இருக்கிறது. இப்னு மாஜா போன்ற கிரந்தங்கள் இது வருகிறது. இதை ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் இதை ஒரு பலவீனமான செய்தியாக அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே இதில் நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று 2, 4, 6, 8 அல்லது அதைவிட அதிகமாக தொழுவதற்கு ஹதீஸ்களிலே ஆதாரம் இருக்கிறது. அதே போன்று மற்றொரு பலவீனமான செய்திதான், இதை அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு செய்தி, எவர் ஒரு துஹாவுடைய 2 ரகாத்துகளை தொழுவார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா மறதியானவர்களுடைய அந்த கூட்டத்திலே பதிவு செய்ய மாட்டான். எவர் 4 ரகாத்துகள் தொழுவார்களோ, துஹாவுடைய 4 ரகாத்துகளாக துஹாவை தொழுவார்களோ அவர்கள் வணக்கசாலிகள் என்ற பட்டியலில் அவர்கள் பதிவு செய்யப்படுவார்கள். அதே போன்று எவர் 6 ரகாத்தாக துஹாவை தொழுவாரோ அது அவருக்கு அன்றைய நாளிலே போதுமானதாக இருக்கிறது. எவர் 8 ரகாத்தாக தொழுவாரோ அவர் வணக்கசாலிகளுடைய பட்டியலிலே அவர் எழுதப்படுவார். எவர் 12 ரகாத்தாக தொழுவாரோ அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை எழுப்பப்படும். இந்த செய்தியும் ஒரு பலவீனமான ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தியும் இருக்கிறது என்பதை நாம் இங்கு கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இந்த தொழுகைக்காக உள்ள நேரம், துஹாவுடைய தொழுகை எப்போது ஒருவர் தொழுவது? துஹா என்று சொன்னாலே அதாவது சூரியன் உதித்ததன் பிறகு அந்த சூரியன் அதனுடைய உஷ்ணத்தை வெளிப்படுத்துகின்ற
போது உள்ள நேரத்தை தான் குறிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இஷ்ராக் என்று சொல்லி ஒரு தொழுகையை தொழுகிறார்கள். அப்படி இஷ்ராக் என்று ஒரு தொழுகைக்கு ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. அந்த தொழுகைக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கவில்லை. அடுத்ததாக நீங்கள் பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி, எவர் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டு பிறகு அதே இடத்திலே அமர்ந்து சூரியன் உதிக்கும் வரை அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அல்லாஹுவை திக்ர் செய்து அதற்கு பிறகு 2 ரக்அத்துகள் தொழுவாரோ அவர் ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணமாக முழுமையாக செய்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார் என்று ஒரு செய்தி திர்மிதி போன்ற கிரந்தங்களிலே இடம்பெறுகிறது. இதை இமாம் இப்னு ஹஜர் போன்றவர் அறிஞர்கள் இதை ஹசன் என்ற தரத்திலே சொல்லியிருந்தாலும் இதிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளருடைய விடயத்திலே விமர்சனம் இருக்கிறது. ஹிலால் இப்னு அபி ஹிலால் என்பவருடைய சம்பந்தமாக விமர்சனம் இருக்கிறது. இவர் சம்பந்தமாக இப்னு முஈன் இவரை ஒரு பலவீனமானவர், இவரிடம் எதுவுமே இல்லை என்று சொல்கிறார்கள். இமாம் நசாய் அவர்கள் இவரிடமிருந்து ஹதீஸ் எடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அதே போன்று இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவர் நிராகரிக்கப்பட வேண்டியவர் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதை ஆதாரத்துக்கு எடுக்க முடியாத ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், துஹாவுடைய தொழுகைக்காக உள்ள மிக சிறந்த நேரமாக நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி, இதை நாம் முஸ்லிமிலே பார்க்கலாம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஸலாத்துல் அவ்வாபீன் என்ற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த அவ்வாபீன் என்ற தொழுகை என்று இங்கே சொல்லப்படுவது என்று சொன்னால், சூரியன் நன்றாக உதித்து அதனுடைய உஷ்ணத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த நேரம் என்ற ஹதீஸிலே வருகிறது. இது முஸ்லிமில் இடம்பெறுகின்ற ஹதீஸ். எனவே அந்த நேரத்தில் தான் துஹாவுக்கு மிக சிறந்த நேரமாக இருக்கிறது, துஹாவுக்கு மிக சிறப்புக்குரிய நேரமாக இருக்கிறது. எனவே நாம் இங்கு கவனிக்க வேண்டியது, சூரியன் உதித்து ஒரு ஈட்டியின் அளவை தாண்டியதன் பிறகு இருந்து ஒருவர் தொழலாம். ஏனென்றால் ஃபஜ்ருக்கு பிறகிலிருந்து சூரியன் உதித்து ஒரு ஈட்டின் உடைய அளவுக்கு அது வெளிப்படுகின்ற வரை சுன்னத்தான தொழுகைகள் தொழுவதற்கு தடுக்கப்பட்ட நேரமாக இருக்கிறது. அதற்கு பிறகு தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. எனவே அந்த நேரத்திலே துஹாவுடைய தொழுகையை ஒருவர் தொழலாம். இதுவரை என்று சொன்னால் சூரியன் உச்சிக்கு வரும் வரைக்கும் இந்த துஹாவை தொழுது கொள்வதற்குரிய நேரமாக இருக்கிறது. ஸலாத்துல் அவ்வாபீன் என்று ஒரு தொழுகையை மக்ரிபுக்கு பிறகு தொழுது வருகிறார்கள், மக்ரிபுக்கு பிறகு தொழுகின்றார்கள். அதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அவ்வாபீன் என்று சொல்லி ஒரு தொழுகையை இவர்கள் மக்ரிபுக்கு பிறகு தொழுகிறார்கள், அது தவறானது என்பதற்கு இந்த செய்தி ஆதாரம். அவ்வாபீன் என்பது சூரியன் நன்றாக உதித்து அதனுடைய உஷ்ணத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நேரமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஹதீஸிலே மிக தெளிவாக வருகின்ற போது மக்ரிபுக்கு பிறகு தொழுவது என்பது அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். எனவே இது லுஹா தொழுகை சம்பந்தமாக, லுஹாவுடைய தொழுகை தொடர்பாக வந்த செய்திகளாக இந்த செய்திகள் அமைந்திருக்கிறது. இந்த உரையினூடாக நாம் லுஹா தொழுகையினுடைய சிறப்பு, அதேபோன்று லுஹா தொழுகையினுடைய ரகாத்துகளின் எண்ணிக்கை, லுஹா தொழுகையை ஒருவர் தொழ வேண்டிய நேரம், இவைகள் எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டன. ஏனென்றால் இது அதிகமானவர்கள் ஒரு அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அதிகமானவர்கள் துஹாவுடைய தொழுகையிலே கவனம் செலுத்துவதில்லை, துஹாவுடைய தொழுகையிலே கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள். இது பல சிறப்புகளை கொண்ட ஒரு தொழுகை. எனவே நாம் இதற்கு பிறகாவது இந்த தொழுகையுடைய விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். சுன்னத்தான அமல்களை பொறுத்தவரையில் அது நம்மை அல்லாஹ்வின் பால் நெருக்கி வைக்கக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.